ஹலோ விவோஸ், இன்றைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ முட்டை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகளானது ஏற்பட போகுது அப்படின்றத தான் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தணும் அப்படின்றதுல முக்கிய பங்கு எடுக்கக்கூடியதுன்னா முட்டை தாங்க. ஏன்னா முட்டையில் அதிக அளவில் நிறைய சத்துக்களானது இருக்குது. இந்த முட்டையை பல வடிவங்களில் பல வடிவில் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட அவித்து சாப்பிடும் பொழுது தான் நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்குதுங்க. நம்ம முட்டையை ஆஃப் பாயில் போட்டோ வறுவல் போட்டோ பொடிமாஸ் செய்த இது மாதிரி சாப்பிட்றதுனால எந்த பயனுமே கிடையாது. அவித்த முட்டை சாப்பிட்றது மட்டும்தான் நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ காலை உணவுகளில் நம்ம முட்டையை எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு தேவையான எல்லா வகையான புரத சத்துக்களையுமே கொடுக்கும். இதில் முட்டையில் பார்த்திங்கன்னா புரதம், ரிபோலாவினுடைய போலேட், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், செலீனியம், மெக்னீஷியம், விட்டமின் ஏ, இ மற்றும் B6 இது எல்லாமே அதிகமாக இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தசை மற்றும் திசுக்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ஊக்கத்தை கொடுக்குது, நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லணும். முட்டையில் எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே இருக்குங்க. அதாவது விட்டமின் டி மற்றும் கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த முட்டையை நம்ம தினமும் சாப்பிட்றதுனால நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளுடைய வலிமை பார்த்திங்கன்னா அதிகமாக செய்யும். அதனால் தினசரி முட்டை சாப்பிடுங்க, அவித்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக குழந்தைகளுடைய உணவில் தினசரி முட்டை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா ஏராளமானது அப்படின்னு சொல்லணுங்க. முட்டை நம்ம தினசரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா முட்டையில் இருக்கக்கூடிய லுடின் மற்றும் ஜியாக்சிதன் மற்றும் கரோடினாய்டு பொருட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்முடைய கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய செயலிழப்பு, கண்புரை நோய் இது எல்லாத்தையுமே தடுத்துட்டு கண்ணினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் முட்டையில் இருக்கக்கூடிய கோலைன் அப்படின்ற பொருள் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம் மற்றும் இதய நரம்பு மண்டலத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாம் குறைச்சி மூளையுடைய செயல்பாட்டை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இயங்குறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ கண் பாதிப்பால் இருக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பாக தினசரி 2 முட்டை எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய கண்ணினுடைய பவர் பார்த்திங்கன்னா அதிகரித்து கொடுக்கும். அதுவும் இல்லாமல் வயசாயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு மறதிங்கிறது வந்துடும். அந்த மறதியை போக்குறதுக்கு மூளையினுடைய செயல்பாட்டை தூண்டுறதுக்கெல்லாம் முட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க டயட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது சத்தான உணவுகளை சாப்பிடணும். நம்ம டயட்டில் சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் உடல் எடை குறைஞ்சிடாதுங்க. நம்ம உடலுக்கு தேவையான சக்திகளானது இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட உடம்பு பார்த்திங்கன்னா டயர்டாகாமல் நல்லா இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ முட்டையில் புரோட்டீன் மற்றும் மற்ற அத்தியாவசிய சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா குறைவான கலோரி தான் இந்த முட்டையில் இருக்குது. ஸோ தினமுமே நீங்கள் 2 இல்லைன்னா 3 முட்டை தாராளமாக எடுத்துக்கலாம். அது பாயில்டு எக்கை எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்லது. உடலுக்கு தேவையில்லாமல் இருக்கக்கூடிய இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே குறைச்சிட்டு உங்களுடைய உடல் எடை கட்டுக்கோப்போடு இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் தினசரி நீங்கள் முட்டையை அவித்து சாப்பிட்டு பழகுங்க. முட்டை சாப்பிடும் பொழுது மூளை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், நினைவாற்றல் அதிகமாக கிடைக்கும். ஸோ மூளை ஆரோக்கியமாக இருக்கணும், அதனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் முட்டையை தவறாமல் தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வாங்க. தினசரி 1 இல்லை 2 அப்படின்ற விதத்தில் முட்டையை நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்தே பார்த்திங்கன்னா குறையுது அப்படின்னு நிபுணர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ இனி தினந்தோறும் உங்களுடைய உணவு பட்டியலில் பாயில்டு எக் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது 1ஆவது கண்டிப்பாக இருக்கணும். குறிப்பாக அதுவும் குழந்தைகளுடைய உணவில் இருக்கிற மாதிரி பாருங்கள். இதனால் குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருப்பாங்க. உடல் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இந்த முட்டையை சொல்லலாம். ஏன்னா முட்டையில் எல்லா சத்துக்களுமே இருக்குது. ஸோ முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாருமே சொல்லவே கூடாது. முட்டையில் அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. மேலும் முட்டையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சத்துக்களை எல்லாம் நீங்கள் எப்படி பெற முடியும் அப்படின்னா அந்த முட்டையை வேக வைத்து எடுத்துக்கும் பொழுது மட்டும்தான் கிடைக்கும். இதே முட்டையை நீங்கள் வேறு வழிகளெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சத்துக்கள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால் முட்டையை வேக வைத்து எடுத்துக்கோங்க.
இந்த முட்டையில இருக்கக்கூடிய புரதம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தரமான ஒரு புரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் முக்கியமான ஊட்டச்சத்து மதிப்புமிக்க ஒரு மூலமா இருக்கிறது அப்படின்னா புரதம் தான். வாழ்க்கையில கட்டுமான தொகுதிகள், தசை, திசுக்களுடைய வலிமை இது எல்லாமே வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த முட்டை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு முட்டையில பார்த்தீங்கன்னா, சுமார் 6.3 கிராம் புரதம் வந்து இருக்கும். இந்த புரதம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, முட்டைகள்ல 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இருக்கு. அது எல்லாமே நம்முடைய உடலுக்கு போதுமான அளவு வந்து இருக்கு. அதனால தசை வளர்ச்சி, மீட்பு, பராமரிப்பு இது எல்லாத்துக்குமே வந்து உதவியா இருக்கு. வேறு சில உணவுகள்ல முட்டைகள விட விகிதசாரி அளவு பார்த்தீங்க அப்படின்னா, புரதங்கள் நெறைய இருக்கலாம். ஆனா, முட்டையில இருக்கக்கூடிய புரதம் பார்த்தீங்கன்னா, உயர்தரம் பெற்ற புரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே உணவுல பார்த்தீங்கன்னா, மதிப்புமிக்க ஒரு ஆதாரமா இருக்கிறது அப்படின்னா, அது முட்டை தாங்க. முட்டையில நல்ல கொழுப்பு அப்படின்றது அதிகமாவே இருக்கு. ஸோ, நல்ல கொழுப்ப அதிகமாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, இதயத்த நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம் கண்டிப்பா வந்து தினசரி வந்து முட்டை எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில இருக்கக்கூடிய கொழுப்ப எல்லாத்தையுமே வந்து குறைச்சி, உங்கள உடல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கும். குறிப்பா குழந்தைகளுக்கு தினமுமே வந்து முட்டை கொடுங்க. அதுவும் காலை உணவுல வந்து எடுத்துக்கிற மாரி பாருங்க. ஏன்னா, பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நேரம் அப்படின்னா, அது காலை பொழுது மட்டும்தாங்க. ஏன்னா, ஸ்கூல் போகணும், ஆஃபீஸ் போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு அவசரமா அந்த காலை உணவ வந்து தயாரிக்கிறதுல அந்த அளவுக்கு வந்து நியூட்ரியன்ட்ஸ் இருக்குதா அப்படின்னே பார்க்கறது கிடையாது. அது மட்டும் இல்லாம காலை உணவ நெறைய பேர் வந்து தவிர்க்கிறதும் உண்டு. சாப்பிடாம போறதும் உண்டு. நேரம் காரணமா. ஸோ, அத வந்து சரியாம சாப்பிடாம ஓடும் பொழுது, பலருடைய உடல்ல பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். கண்டிப்பா இந்த காலை உணவு அப்படிங்கிறது தவிர்க்கக்கூடாத ஒரு உணவு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பல் விளக்காம கூட நீங்க வந்து சாப்பிடலாம். தப்பே கிடையாது. ஆனா, காலை உணவ நீங்க தவிர்க்கிறது தான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே எப்படா நமக்கு ஏதாவது உணவு கிடைக்கும், நம்ம வந்து சீரா இயங்குறதுக்கு, ஸ்டார்ட் ஆகறதுக்கு ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு அப்படியே பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா, காத்துட்டு இருக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னு. அந்த ஒரு நேரத்தில நீங்க அதுக்கு தேவையான உணவ கொடுக்காம காலையில உணவ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகும்பொழுது, எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் தெரியுமா? ஸோ, ஆரோக்கியமான உணவுகள் வந்து நம்ம வாழணும் அப்படின்னா, சத்தான ஆகாரம் ரொம்ப முக்கியம். இந்த சத்தான ஆகாரமும் வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்க முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. நம்முடைய உடலுக்கு முழு ஆற்றலுக்குமே உத்தரவாதம் கண்டிப்பா வந்து இருக்கு. ஸோ, முட்டை உணவுகள்ல எளிதில வந்து செய்து விடக்கூடிய உணவுகள் நெறையவே இருக்கு. ஸோ, அந்த மாரி நீங்க ஏதாவது தினமுமே வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுவும் இந்த முட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டையில நம் உடலால எளிதில எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிக தரமான புரதச்சத்து வந்து சுமார் 6 கிராம் வந்து இருக்கு. அதோட விட்டமின் டி இருக்கு. இது வந்து மஞ்சள் கருவுல இருக்கு. அதேபோல விட்டமின் டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய எலும்புகளுக்கும், பற்களுக்கும் வலிமை வந்து கொடுக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இருக்கு. இதில இருக்கக்கூடிய லூடின் மற்றும் சியாங்தின் போன்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்தீங்கன்னா, கண் நோய்கள் வராம வந்து தடுக்கும். கண் புரை ஏற்படாம வந்து தடுக்கும். உடல் எடையை குறைக்கும். இது எல்லாத்துக்குமே உதவியா இருக்கக்கூடிய இந்த முட்டைய கண்டிப்பா நீங்க தினசரி உணவுல எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம முட்டை வந்து நல்ல உணவு இல்ல அப்படின்னு ஒரு சிலர் வந்து சொல்றது உண்டு. ஆனா முட்டையில பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான சத்துக்களுமே இருக்கு. ஒவ்வொருத்தருடைய இதயமும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, முட்டையில இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் தாங்க ரொம்ப முக்கியமானது. ஸோ, இது இதய ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிப்பதா வந்து ஒரு சிலர் சொன்னாலுமே கூட, கண்டிப்பா அது வந்து கிடையாதுங்கிறது தான் உண்மை. அதனால நீங்க பயப்படாம நீங்க முட்டைய வந்து எடுத்துக்கலாம். அதாவது வாரத்துல 6 நாட்களுமே நீங்க முட்டை வந்து எடுத்துக்கலாங்க. ஒரு நாளைக்கு 1 முட்டை வீதம் வந்து எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இதய ஆரோக்கியத்த வந்து மேம்படுத்தும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, கெட்ட கொலஸ்ட்ரால் இதில வந்து கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லாம கலோரியும் வந்து கம்மியா தான் இருக்கு. நீங்க எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஈஸியா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம் தினசரி முட்டை வந்து 2 இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இது சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு சிறந்த ஒரு உணவா இருக்கும். சாப்பிட்ட உடனே வயிறு வந்து ஃபில் ஆன மாரி இருக்கும். அதிகமா வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணாது. ஸோ, இந்த மாரி எடுத்துக்கிறது உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தினுடைய சிவப்பு அணுக்களுடைய உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்க. இது ஆக்சிஜனை உடல் முழுக்க கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியமான செயல்பாடுகளுக்கு தேவையானது தான். தோல்லேருந்து கண் வரைக்கும் எல்லாமே வந்து சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முட்டை எடுத்துக்கணும். செலினியம் ஒரு ஆக்சிஜனேற்றியாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய இந்த சத்து பார்த்திங்கன்னா உயிரணுக்களுடைய சேதத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. போல எண்ணிலடங்காத நன்மைகளை பெற்றிருக்க
இருக்கக்கூடிய முட்டையை நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய நபரா அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முட்டை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முட்டையை நீங்கள் தினசரி உணவில் எடுத்துக்கக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா, அதனால் பயன் பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மற்றவர்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை போல் இன்னும் நிறைய தகவல்களோட மற்றொரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம். நல்லதை சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம்.